ஸோ இந்த வார்த்தைங்களுக்கு உங்களுக்கு அப்ரேஷன் தெரியுமா? ஓஎம்ஜினா ஓ மை காட், எல்ஓஎல்னா லாஃப் அவுட் லவுட், டிஐஒய்னா டூ இட் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வார்த்தையை வந்து சொல்கிறது ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சொல்லிட்டு அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது தாங்க அல்ஜிப்ரா உண்மையிலே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பழக்கடைக்காரர்கிட்ட ஒரு கூட நிறைய ஆப்பிள் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஆப்பிள் அதில் எத்தனை இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு 7 ஆப்பிளை விற்றுட்டாரு. விற்று முடிச்சதுக்கப்புறம் கூடையில் 5 ஆப்பிள் இருக்குது, ஓகேங்களா? இப்போ கூடையில் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஆப்பிள் இருந்தது அப்படின்றதான் கேள்வி. இப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் நான் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸை ஒரு முறையும் சொல்கிறது கஷ்டம். இதை வந்து நம்ம அல்ஜிப்ரிக்கலாக இன்னும் சிம்பிளாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல அல்ஜிப்ராவில் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன? கூடையில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஆப்பிள் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுமாதிரி தெரியாத ஒரு விஷயத்த எக்ஸ்ன்னு ஒரு சிம்பிளில் சொல்லலாம். அது எக்ஸ்ன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. அது ஒய்ன்னு சொல்லலாம், இசட்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். எப்படி ஓஎம்ஜியில் ஓ மை காடுக்கு வந்து ஓஎம்ஜின்னு வச்சாங்க. அது மாதிரி இந்த தெரியாத ஆப்பிள் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து ஒரு வார்த்தை வைக்கணும். நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஏன்னு கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பட் ஜென்ரலாக எக்ஸ்ன்னு வைப்பாங்க, ஓகேங்களா? அதனால் எக்ஸு. தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன? 7 ஆப்பிளை விற்றுட்டாரு. அப்போ அந்த எக்ஸ்லேருந்து -7 பண்ணார், ஓகேங்களா? கடைசியாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்குது? 5 ஆப்பிள். ஸோ எக்ஸ் -7 = 5. இப்போ நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். இது நம்ம உலகத்தில் யாருக்கிட்ட கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட கன்வே பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அது என்னென்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபுல்லாக அந்த ஹோல் ஸ்டோரி சொல்கிறதுக்கு பதிலாக கூட இதை சொன்னாலே அந்த எக்ஸ்ன்றது என்னென்னு யார் வேணாலும் கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப சிம்பிள். எக்ஸ் = அந்த -7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் = 5 + 7 மாறிடும். அப்படி பார்த்தா எக்ஸ் = 12. ஸோ ஒரு சென்டென்ஸை ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறதுக்கு, மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அல்ஜிப்ரா. அவ்வளோதான், உண்மையிலே அவ்வளோதான். என்ன, இந்த சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? இது நீங்கள் இன்னும் இல்லை ஹையர் லெவல் எடுத்துகிட்டு போக இன்னும் காம்ப்ளிகேட்டடான கால்குலேஷன்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அதனால தான் XYZலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் அதோட ஃபண்டமெண்டல் இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலோட பேஜில் போனீங்கன்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மெம்பராகவும் ஜாயின் பண்ணுங்கள். சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.